கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து பானி பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி மிக்சிங் போல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 150 கிராம் போல் ரவை சேர்த்துடலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 கப் தண்ணி எடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 6 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிடலாம். இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊறட்டும். இப்போ நம்ம இதில் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து இது மேலே நல்லா இப்படி வந்து கவர் பண்ணி வச்சிடலாம். இது 1/2 அன் ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம புதினா தண்ணி ரெடி பண்ணிடலாம். மிக்ஸியில் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1/2 கப் புதினாவும் 1/2 கப் கொத்தமல்லி தண்ணி நம்ம இதில் சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு சின்ன துண்டு போல் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. புளிப்புக்கு நான் வந்து லெமன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து 1/2 லெமன் இப்போ இதில் வந்து புளிஞ்சிடலாம். 1/4 டீஸ்பூன் போல் பெப்பர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் சீரகத்தூள். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா தண்ணி 1 கப் போல் நான் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம இது எல்லாமே நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம். இதெல்லாம் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். வடிகட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க, புதினா தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருக்கல மாவு, இப்போ நம்ம அதை வந்து ரோல் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து 2 டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது வந்து ரோல் பண்ணிடலாம். அதுக்கு இதை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை எடுத்து வந்து ரோல் பண்ணிடலாம். அது வரைக்கும் இன்னொரு உருண்டையை வந்து நல்லா வந்து அந்த ஈர துணியிலே போட்டு மூடி வச்சிருங்க, இல்லாட்டி வந்து காஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து ஹார்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மெல்லிசாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. அதுதான் பூரி உள்ளார வந்து நல்லா வந்து வேகும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இது நான் கட் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு கட்டரும் வந்து யூஸ் பண்ணலை. ஒரு கிளாஸ் தான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த கிளாஸில் வந்து இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிற கிளாஸை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வந்து மெல்லிசாக இருக்கிறது நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளார பூரி வந்து நல்லா வந்து வேகும். ஸோ நம்ம இதே மாதிரி மற்ற எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற மாவு வந்து மறுபடியும் அந்த மாவோட நல்லா பிசைஞ்சு இதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி கடையை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நல்லா வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். திருப்பி போட்டுருங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுது. நல்லா அது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்க இப்போ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கார வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்குள்ள நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் இதில் பூரி போட்ட உடனே நல்லா புஷ்ஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னா இது போட்ட உடனே நம்ம இந்த மாதிரி வந்து அமுக்கிட்டே இருந்தால் நம்ம இந்த மாதிரி அமுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து புஷ்ஷன் மேலே எழுந்துச்சு வந்துடும். பாருங்கள் இப்போ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பூரியில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வைக்கிறதுக்கு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இது நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ
இப்போ இதில் வந்து ஒரு அரை சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் போல் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பிளாக் பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து பிசைஞ்சிடலாம். பாருங்கள், எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. இதில் கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இந்த க்ரீன் தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பானிபூரி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடனமாடும் நாவில் சுவை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.